வாங்க அடுத்த வீடியோவுக்கு. இப்போ போன வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸு, பிளாக் ப்ளவுஸு கட் பண்ணி காமிச்சோம், பிளாக் கலர் ப்ளவுஸு. இப்போ அதுக்கு மேலே 4 ப்ளவுஸை போட்டு ஒட்டுக்க கட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அதை காட்ட போகிறோம் உங்களுக்கு. இதே நீங்கள் லைனிங் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ நான் கட் பண்ணுற மெத்தேடை தான். அதை லைனிங்காக புடவையை நம்ம கட் பண்ணி மேலே 2 மடித்து போட்டு என்ன பண்ணப்போம், அது கரை எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதிக்கு நம்ம கைக்குனா கைக்கு, முதுகுனா முதுகு, அந்த பகுதிக்கு எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை ஒன்றா இணைக்கிறது தான் அந்த லைனிங்க்கும். ஓகேங்களா. ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம இது 4 ஜாக்கெட்டை 5 ஜாக்கெட்டை நம்ம இணைக்க போகிறோம். கட்டிங்க ஒரே கட்டிங்க. இப்போ அந்த 4 துணியை ஒன்றா இணைக்க போகிறோம். 1 2 3 4 நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். அதை போட்டு இணைச்சோம்னா இந்த 5 ஜாக்கெட்டும் உங்களுக்கு ஒட்டுக்கா வந்துடும். ஓகேங்களா. அது இது இணைக்கிற மாதிரியே தான் நம்ம லைனிங் துணி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இது எப்படி அப்படின்னா இதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் இணைக்க போகிறேன். பார்த்தீங்களா. இது மேலே கரைப்பகுதி. இந்த கரைப்பகுதி பிசுறுக்கு எடுத்துக்கலாம். இந்த கரைப்பகுதி அடுத்த ஜாக்கெட்டு, இதுலேயும் கரைப்பகுதி இருக்குது. ஓகேங்களா. இந்த கரைப்பகுதி இப்படி ஒன்றா ஜாக்கெட்டை இணைச்சிக்கலாம். இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் சீல் இருக்குது. சீல் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது இன்னொரு இது எடுத்து அதுக்கு மேலே போட போகிறேன். ஓகேங்களா. இந்த இதில் ஒரு சீல் வருது பார்த்தீங்களா, அந்த சீல் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி சீல் வர மாதிரி வச்சிட்டோம்னா எல்லா ஜாக்கெட்டும் ஒரே பக்கமாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் 3 இணைச்சிட்டேன். அடுத்தது 4ஆவதாக இணைக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது இணைக்க போகிறேன். பார்த்தீங்களா. அந்த கரைப்பகுதி எல்லாம் ஒரே மாதிரி கரைப்பீஸை அந்த பக்கம் வர மாதிரி, இந்த பக்கம் ஜாயிண்டில் பீஸ் இந்த பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் 4 ஜாக்கெட்டுமே முதுகு கட்டிங் எடுக்கும்போது தனித்தனியாக வராமல் ஒரே இதாக வரும். ஓகேவா. நல்லா நெய் விட்டுட்டு இந்த பிசர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசர்லாம் கொஞ்சம் கழிச்சிருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து முதல்ல கை பார்த்தீங்களா, ஏற்கனவே உங்களுக்கு கட் பண்ணி வச்சு அந்த காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், அதே மாதிரி கையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே மேலே ஆசை போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இதை லைனிங் ஜாக்கெட் தைக்கிறதுக்கும் இதே மெத்தடு தான். ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீர் விட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராசிங்லாம் நம்ம அதில் எப்படி இருக்கோ இப்போ ஜக்கா வெட்டியிருக்கிறோம், அதே ஜக்கா அளத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு லூஸோட அளவு சக்கா, இது லூஸோட அளவு சக்கா, இது கை மடித்து தைக்கிற அளவு சக்கா. ஓகேங்களா. லைனிங்காக இருந்தாலும் நம்ம அப்படி திருப்பிட்டு பண்ணிக்கலாம். எம்மிங் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ கை எடுத்தாச்சு. இதெல்லாம் 5 ஜாக்கெட்டோட கை இதில் இருக்குது. ஓகேங்களா. 5 ஜாக்கெட்டோட கையினா 10 பீஸ். ஒரு ஜாக்கெட்டுக்கு 2 கைங்கும்போது அதில் 10 பீஸ் இருக்கும். 10 பீஸ் இருக்கும்போது அப்படியே பத்திரமா வச்சுக்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே பேக் தட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். கை எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி ஆப்போசிட்டை திருப்பி போட்டு
கரைப்பகுதி அந்த பக்கம் ஒரு மாதிரி வச்சுட்டு இந்த பிசர்லாம் இருக்குது, அந்த பிசரில் கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் பேக் தட்டு. ஓகேங்களா, இந்த பேக் தட்டு இந்த கழுத்து பகுதி வருது பார்த்தீங்களா, இந்த பக்கம் போட்டுக்கணும். அந்த பக்கம் கரையில்லாத பகுதி வந்து கைப்பகுதி போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே போட்டு ஆசை எடுத்துக்கலாம். இப்படி போட்டோம்னா தான் நம்ம ரெண்டாக விரிக்கும் போது ஒரே பீஸாக இருக்கும். அந்த பக்கம் கரைப்பகுதியில் போட்டிங்கன்னா தனித்தனி பீஸாக போயிடும், அப்புறம் ஜாயிண்ட் அடித்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் இப்படி இந்த வாட்டத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மொத்தம் 5 ஜாக்கெட் கலர் இருக்குது பாருங்கள். கருப்பு, பச்சை, சிகப்பு, ப்ளூவு, மரூன் கலர், மொத்தம் 5 கலர் இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது முன் தட்டு கிராஸ் கட்டிங்லாம் அதில் போட்டிருக்கிறோம். அதேமாதிரி அந்த கிராஸ் பீஸை இந்த பக்கம் கரைப்பகுதி, இந்த பக்கம் ஜாயிண்ட் இல்லாத பகுதி, இந்த பக்கம் நம்ம கை வெட்டின பகுதி கிராஸ் அப்படி வச்சு நேருக்கு நேராக போட்டுறக்கூடாது. அப்போ துணியெலாம் பத்தாவது போயிடும். அளவு ஜாக்கெட்டில் நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸாக நம்ம போட்டு நல்லா நீயை விட்டுட்டு இந்த பார்த்திங்களா இந்த கரைப்பகுதி பக்கம் கழுத்து பகுதியாக வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதி வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் 5 ஜாக்கெட்டுக்கு உண்டான கலரு இதுலேயே இருக்குது. ஓகேங்களா, ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணிட்டேன். 4 ஜாக்கெட்டை ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டேன். 4 ஜாக்கெட்டை மேலே போட்டு ஒட்டுக்கா போட்டு இப்போ 5 ஜாக்கெட்டு அதில் இருக்குது. இது ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பீஸ் வருது பார்த்தீங்களா, இது வந்து கழுத்து பீஸு. இது தனியாக வெட்டி எடுத்துக்குவோம், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கழுத்து பீஸுக்கு வர்றது. அடுத்தது கரை பீஸு இந்த பக்கம் இருக்குது. இதில் தான் நம்ம பட்டிக்கு எடுக்கணும். ஓகேங்களா, இந்த பகுதிக்கு ஒரு பட்டி, இந்த பகுதிக்கு ஒரு பட்டி. ஓகேங்களா, சப்போஸ் பட்டி வரல அப்படின்னா நம்ம இந்த பகுதியில் தான் நம்ம ஊக்கு பட்டிக்கு எடுத்துக்கணும். பட்டிக்கு ஒன்று வரல, அப்போ நம்ம அதுக்கு வேறு துணி தான் போட்டுக்கணும். ஓகேங்களா, எல்லாம் நேராக இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். எல்லா பீஸும் ஒரே சம பீஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரே கட்டிங்கை நம்ம போடுறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாக்கெட்டு தைக்கையில் அளவு குறைஞ்சி போயிடும். ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் குறைஞ்சி போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக துணி வாங்கி தான் போடுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் எல்லா துணியும் இந்த 10 பீஸ் இருக்கும். அந்த 10 பீஸையும் எல்லாம் ஒன்றா ஈவனாக இணைச்சி அந்த கரு பீஸை சேர்த்து நீ விட்டு நேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாமே ஈவினிங்காக நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கரை இருக்கா, இந்த பகுதி கரை, இந்த பக்கம் வளைவு, அப்படி இந்த கரைப்பகுதியாக வச்சு இப்போ இது ஒன்றா கட் பண்ண போகிறோம். லைனிங் அளவு ஜாக்கெட்டாக இருந்தால் அந்த லைனிங் அப்படியே நம்ம போட்டுக்கிறதா மேலே ஆசை.
பார்த்தீங்களா, இது ஒரு செட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு செட்டு எடுக்கணும். இந்த பீஸை இப்படி வச்சு இன்னொரு செட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீஸு ஹூக் பீஸுக்கு வச்சுக்கலாம். இந்த பீஸும் ஹூக் பீஸு காஜா பீஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ பட்டி பீஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாக்கெட்டுக்கு 4 பீஸ் வருது. சரிங்களா? இப்போ இதில் எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னா கணக்கு போட்டுக்கோங்க. 5 ஜாக்கெட்டுங்கும் போது இந்த பக்கம் இந்த பக்கங்கும் போது 10 ஆச்சு. அப்போ 4 பீஸுங்கும் போது 20 பீஸ் இதில் இருக்குது. இந்த 20 பீஸும் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 20 பீஸும் பத்தாது. ஏன்னா இது வந்து ஸ்டிப்னஸ் வராது. அதனால் உள்ளே கொடுக்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு துணி நம்ம போட்டே ஆகணும். அதுக்கு துணி நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட வாங்கத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம போட்டு தைக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம போட்டு தைக்கிற மாதிரி தான், கூலி அதிகமாக வாங்குற மாதிரி தான் நம்ம போட்டு தைக்கலாம். பெரிய பெரிய கடையில் வந்து கூலி 500ரூவா 600ரூவான்னு வாங்குவாங்க ஒரு சாதா ஜாக்கெட்டுக்கு. அவங்களாம் வந்து துணி வாங்கி போட்டுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே கூலி வாங்குறதுனால. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கூலி கம்மியாக வாங்குறதுனால கஸ்டமர்கிட்டே நம்ம வந்து துணி வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதோட வேலை முடிஞ்சது. ஸோ இதை நம்ம பிரித்து வைக்கலாம். கலர்ஸு பிரித்து வைக்க போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதில் 4 பீஸ் வந்துருச்சு. இதில் 4 பீஸ் வந்துருச்சு. இதுக்கு இடையில நம்ம வேறு பீஸ் ஏதாவது போட்டே ஆகணும். இதில் 4 பீஸு, இதில் 4 பீஸு, இதில் 4 பீஸு. சரிங்களா? இந்த 5 ஜாக்கெட்டுக்கும் நம்ம துணி போட்டே ஆகணும். மொத்தம் பார்த்தா ஒரு ஜாக்கெட்டுக்கு 30 பாயிண்ட்டுன்னு நான் கணக்கு வச்சாலும் 5 ஜாக்கெட்டுக்கு என்னாச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் பக்கம் பிடிக்கும். அந்த 1.5 மீட்டருக்கு நம்ம காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. கூலி கம்மியாக வாங்குறவங்கலாம். அதனால் கஸ்டமர்கிட்ட துணியை வாங்கிக்கிங்க. அவங்க துணி கொடுக்கும்போதே சேர்த்து வாங்கிக்கிங்க. இல்லைன்னா கூலியும் சேர்த்து வாங்கிங்க. இல்லை பிட்டை வாங்கிக்கிங்க. ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியான முறையில் நம்ம கட் பண்ணுறது, எப்படி தைச்சா எப்படி நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதில் ஒரு பீஸை மடிச்சுக்கலாம். இது வந்து முன் தட்டு. கலர் பிரிக்கிறேன். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. மொத்தம் 3 கலர் ஆச்சு. இது ஒரு கலரு 4 ஆச்சு. இது ஒரு கலரு 5 ஆச்சு. இப்போ இதை தனியாக அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கையில் வந்து 2 பீஸ் வரும். ஓகேங்களா? அதை தனித்தனியாக நம்ம அந்த கையை வந்து 2 பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் மடிச்சு. ஏன்னா 2 கை வருதில்ல, அதனால் 2 பீஸாக அப்படி தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கணும். மொத்தம் 3 கலர் ஆச்சு. 3 4 கலர் ஆச்சு. 5 கலர். இப்போ 5 ஜாக்கெட்டுக்கு அந்த கலர் தனியாக பிரித்து வச்சாச்சு. அடுத்தது பேக் தட்டு. இப்போ பேக் தட்டில் இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதாவது கலரு இது அப்படியே நம்ம மேலே போட்டுக்கலாம், மடித்து வச்சுக்கலாம். பார்த்திங்க, இது பிளாக் கலரு இது முதுகு தட்டில் இருக்குது. இது அப்படியே அந்த இடத்துல இது வச்சுக்குவோம். இது வந்து முன் தட்டு, இது கை. அடுத்தது பட்டி பீஸ் வைக்கணும். பார்த்திங்களா? இது பட்டி பீஸு. அடுத்தது கழுத்து பீஸு. பார்த்திங்களா? இது வந்து கழுத்து பீஸு. அடுத்தது ஊக்கு பீஸ் வைக்கணும். காஜா ஊக்கு பீஸ் வைக்கணும்.
இதில் இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வெட்டினதை. இதை அப்படியே நம்ம இதில் வச்சுக்கலாம். இதை அப்படியே செட்டாக அப்படி மடிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஜாக்கெட்டுக்கு உண்டானது. அடுத்த ஒரு ஜாக்கெட்டுக்கு உண்டானது கலர் இது. முன்தட்டு, கை, பேக் தட்டு கீழே இருக்குது, பட்டி, அடுத்தது கழுத்து பீஸு, அடுத்தது ஊக் பீஸு, ஓகேங்களா? இது ஊக் பீஸ் வச்சுக்கலாம். தைச்சி முடிக்கும் தண்ணிக்கு எந்த பீஸும் வெளியில் நவரக்கூடாது. இதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். இது ஒரு 2வது ஜாக்கெட்டுக்கு. அடுத்தது பேக் தட்டு இருக்குது, முன் தட்டு, கை, பட்டி, அப்புறம் கழுத்து பீஸு, அப்புறம் ஊக் பீஸு. இன்னொரு இது ஊக் பீஸுக்கு வச்சுக்குவோம். இதை அப்படியே மடக்கி வச்சுக்கலாம். இப்போ 3வது ஜாக்கெட்டு. ஓகேங்களா? அடுத்தது பச்சை பீஸு, பேக் தட்டு, முன் தட்டு, கை, பட்டி, கழுத்து பீஸு. அடுத்தது ஊக் பீஸு, காஜா பீஸு. இது தனியாக பிரித்து இதில் வச்சுக்குவோம். இது மடக்கி வச்சுக்கோங்க. இது 4 ஜாக்கெட் ஆச்சு. அடுத்தது சாஃப்ட் கலரில் இது வந்து அடி பேக் தட்டு இருக்குது, முன் தட்டு, கை இருக்குது, பட்டி பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஊக் பீஸு, காஜா பீஸு. ஓகேங்களா? இப்போ இந்த பீஸெல்லாம் 8 பீஸு. இந்த பீஸு வந்து எப்பயுமே போட்டுறவே கூடாது. தைச்சு ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் நினைக்கும் இந்த பீஸை நகர்த்தக்கூடாது. சப்போஸ் துணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த பீஸை வச்சு தான் ஜாயிண்ட் அடித்து தான் நம்ம போட்டாகணும். அதனால் தைச்சி ஃபினிஷ் பண்ணி நினைக்கும் இந்த பீஸெல்லாம் தூக்கி போட்டவே கூடாது. ஓகேங்களா? இது பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதோட ஜாக்கெட்டு இப்போ 5 ஜாக்கெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? 5 கலர் இருக்குங்களா? 1 2 3 4 5 கலர் இருக்குது. இப்போ 5 ஜாக்கெட்டு நம்ம தைக்கணும். ஓகேங்களா? இப்போ கட்டிங் வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.